ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் லாஸ்ட்டு ட்ரிப்பில் இப்போ இந்த ஏற்காடு வீடியோ தாங்க. அது எங்கே போனோம் என்பது, அது எந்த பிளேஸ்னால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வானொலி ஒலிபரப்பு கழகம்னு போட்டிருக்காங்கங்க. இது அது மட்டும் இல்லைங்க, சில்ட்ரன் சீட், ஜென் சீட் அப்படின்னு நிறைய இருக்குது. உள்ளே போய் பார்த்து அந்த வியூலாம் பார்த்த பிறகு சில்ட்ரன் சீட்டுன்னு சொன்னாங்க. ஸோ ஜென் சீட், சில்ட்ரன் சீட்ஸ் எல்லாமே இது ஃபுல்லாக தான் சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் முன்னாடி லேடிஸ் சீட் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இங்கேருந்தோ வியூ பார்க்கலாம் நீங்கள். ஸோ இது சில்ட்ரன்ஸ்க்கான பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். இங்கேயும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு வியூலாம். உங்களுக்கு அந்த தூரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த இயற்கையோட அமைப்பு, அழகு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்டும் எங்களுக்கு அன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு, ஜில்லுன்னு நல்லா இருந்துச்சு. பாருங்கள். பையன் இதை தர்மாக்கோலை தூக்கி இப்படி வீசினா காற்றுக்கு அப்படி போய் விழுது. ஸோ இதையும் பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலி அது மாதிரி பண்ணாதீங்க. நிறைய ஏதாவது போட்டிங்கன்னா டஸ்ட் ஆகி இயற்கையோட அழகு கெட்டுடும். ஸோ குப்பையை குப்பை தட்டில் போடுங்க. லேட்டாக பண்ணுறோன்னு நிறைய நம்மளே குப்பையை சேர்க்கக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க, அப்படியே இறங்கினா இந்த வியூ அழகாக இருக்குது பாருங்கள். மேலேருந்து பார்க்கறது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு நல்லா எனர்ஜி வேணும். ஏறி இறங்க நல்லா ஸ்ட்ரென்த்தும் இருந்ததுன்னா சூப்பராக போயிட்டு வரலாம். அப்புறம் இங்கே வந்தால் எல்லாருமே சூழ்ந்து நிற்கிறாங்க. என்னதுன்னு பார்த்தா, இது கவர்மெண்ட் மூலயமா டெலஸ்கோப் வச்சு வியூ காமிக்கிறாங்க. அங்கே என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் கீழே இருக்கிற வீடு தெரியுதுன்னு இருந்தாங்க, லாங்கில் இருக்க வீடு தெரியுதுனாங்க. சில பேர் நட்சத்திரம், ஆனால் இந்த கிளைமேட் சரியில்லாதனால நட்சத்திரம்லாம் தெரியாது அப்படின்னாங்க. ஸோ நம்ம நல்லா கிளைமேட் இருந்தால் இதில் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஈவினிங் ஆக நல்லா தெரியுமா. சரி, நம்ம மதியானம் இருந்தால் வந்து பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு நாங்களும் பார்த்தோம். என் ஹஸ்பண்டும் பார்த்தாரு பாருங்க. இந்த மேடம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இதுமாதிரி நிறைய இடத்துலையும் இதெல்லாம் போடுறோம், சென்னையில் கூட வரும், உங்களுக்கு நம்பர் வேணால் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் வாங்கிக்கிட்டோம். நிறைய பசங்க சயின்ஸில் ஆர்வமாக இருக்க பசங்களாம் இதை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் பையனுக்காக நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அப்படியே கீழே இறங்கி வந்தோம். இது என்ன பிளேஸ் பார்த்திங்கன்னா, ரோஸ் கார்டனுங்க. பையனுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. சர்க்கிட்டே அப்படியே ஜாலியாக போகிறாராம். அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது பார்த்தீங்கன்னா, மக்களே பலாப்பழம் பார்க்குறீங்களா? அங்கங்கே இதான் இருக்குது. ஸோ அங்கங்கே விற்றுட்டு கூட இருந்தாங்க. அப்புறம் அங்கங்கே நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த இடம் பாருங்கள், ரோஸ் கார்டன் சொன்னாங்க. ஆனால் நிறைய கார்டன் தாங்க இருக்குது. ரோஸ் பார்த்திங்கன்னா முன்னாடி எங்கேயுமே காணோம். ஸோ நாங்கள் ரோஸை தேடி போயிட்டே இருக்கோம். பசங்க உட்கார்றதுக்கு, ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்லாம், இதுமாரி நிறைய இடம் இருக்குது. ஊஞ்சல், பிள்ளைகள் விளையாட பார்க்கு ஏரியா எல்லாமே இருக்குது. பட் ரோஸை காணாங்க. அப்புறம் நம்மளுக்கு டயர்டானா அந்த இடத்துல உட்காந்துக்கலாம். அந்த திண்ணை மாதிரி கூட கட்டி வச்சுருக்காங்க. ஸோ எங்கேயுமே காணமே. நான் என் பையனும் புலம்பிட்டு நானும் புலம்பிட்டு போயிருந்தோம். கடைசியில் ஒரு வழியாக நாங்கள் அந்த பக்கம் கேட்டு போனோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நேராக பாருங்க ஒன்று தெரியுது. அது என்ன, மினி டனல். அது டனலுக்குள்ளே போகலாம் என் பையன் சொல்லிகிட்டே இருந்தான். ஸோ அங்கே போகும்போது ஒரு சின்ன ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். அப்புறம் இங்கே போகிற வழியிலே நிறைய பூக்களெல்லாம் பார்த்தோம். அது கவர்மெண்ட் மூலயமா விற்கிறாங்க பொழுது. சரி, அவங்க வேலை செய்கிறவங்களே நாங்கள் கேட்டோம். அவங்களே சொல்கிறாங்க, கேட்கலாம் 200 இதுக்கு வெயில் தேவையா நிழல் தேவைங்களா? வெயில் தான் தேவையா? இதுமாரி நம்ம செடி கூட இங்கேருந்து வாங்கி போய் வீட்டில் வைக்கலாம். நாங்கள் இங்கே 2 நாள் தங்க போகிறதுனால நாங்கள் வாங்கலை. நியர்பை கீழே இருக்கவங்க, சேலம் அது மாதிரி நியர்பை இருக்கவங்களாம் வாங்கிட்டு போய் வீட்டுக்கு வைக்கலாம், சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படியே வந்தோம். ரொம்ப நேரமாக என்னை காணோம் தேடிட்டு இருந்தாங்க போல ஹஸ்பண்டை குழந்தையும். பார்த்தா இங்கே அவங்கள பார்த்தா எதையும் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. என்னன்னு பார்த்தா அது என்ன ஃப்ளார், அதோட பேர் எல்லாம் கூகுளில் கண்டுபிடிச்சினுக்குறாங்க. சரி, நம்மளும் அதுக்குள்ளே இந்த பூவை பார்ப்போன்னு வந்துட்டேன். அப்புறம் பாருங்கள், குப்பைகளை இங்கே குப்பை தொட்டில் போடுங்க, அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம தான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே வந்தால் ஃபோட்டோ பிளேஸு. நீங்கள் நின்று ஃபோட்டோ பிடிச்சிருக்கான இடங்க இது.
இந்த இங்கே கூட சேரில் கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். ஏன்னா பின்னாடி நிறைய பூக்கள் டெக்கரேஷன் இருக்குது, நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அவங்களே கூட பிடிச்சி தராங்க. 50 ரூபாய், 70 ரூபா, 100 ரூபா ப்ரைஸ் இருக்குது. அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே போனால் ஞாபகார்த்தமாக நம்ம வாங்கிக்கலாம். ஒவ்வொரு பூக்களும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் இந்த வர பூக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் ரோஸ் கார்டனை கண்டுபிடிச்சிட்டோம். இதாங்க அந்த ரோஸ் கார்டன். ரோஸ் எங்கன்னு தேடிட்டு இருந்தோம்ல, பாருங்கள். ஆனால் நான் நினச்ச அளவுக்கு ரோஸு ஊட்டியில் மாரிலாம் இல்லைங்க, ரொம்ப கம்மி. ஏன்னா எல்லாமே இந்த 47 மலர் கண்காட்சிக்காக நிறைய எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னாங்க. ஸோ ரொம்ப கம்மி தான் பாருங்கள் கீழே இருக்கிறது. எனக்கு ரொம்ப ஏமாற்றம். இதில் இந்த 2-3 ரோஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. சில செடியில் பூவே வரல, வெறும் செடியாக தான் இருந்துச்சு. ஸோ இதை பார்த்துட்டே ரொம்ப சோகமாக நான் ரோஸை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரோஸை பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி அந்த பக்கமாக போனோம். அந்த பக்கமாக போயிட்டு தேவையான ஃபோட்டோங்களாம் நின்று அங்கங்கே எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் எங்கே போனோம், என்ன பண்ணோம் என்பதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இதுமாரி ஃப்ளவர் பின்னாடி கூட அழகாக நீங்கள் நின்று எடுத்துக்கலாம். இதுமாரி எடுத்த ஃபோட்டோவும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அடுத்தது எங்கே போனோம் என்பதை போடுறேன், பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர். நன்றி, வணக்கம்.